மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாடி இருப்பது பாஜக RSS உடைய சனாதன கோட்பாடு. இதை நாம் புரிந்து கொண்டு இந்த அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மரியாதைக்குரிய அண்ணன் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் என்னுடைய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நான் வருக வருக என வரவேற்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட பின்னணியில் இந்த பின்னணி அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோதும் சரி, அந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? அந்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் போராடியது போல கிறிஸ்தவ மக்கள் போராடினார்களா? இங்க இருக்கின்ற ஊழியர்கள் போராடினார்களா? அல்லது திருச்சபையை சேர்ந்தவர்கள் போராடினார்கள் என்றால் அது இல்ல, குறைவு, ரொம்ப குறைவு. நான் ஏன் இதை சொல்றோம்னா, சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எப்படி அரசியல்படுத்தப்பட்டார்களோ, அரசியல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதே போல கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இல்ல. நான் வெளிப்படையா உங்க இந்த மாநாட்டின் மூலமாக நான் சொல்ல வருவது இதுதான். அரசியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இங்க கிறிஸ்தவ மதத்தில் அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையோ, அந்த மாதிரியான ஒரு அரசியல்படுத்துதலோ, அந்த மாதிரியான போராட்டங்களோ இல்ல. எத்தனையோ பாஜக அரசு எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாங்க. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்கள் தான். வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது இஸ்லாமிய மக்கள் மட்டும்தான் போராடினாங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் அது குறித்து போராடல, திருச்சபைகள் கூட போராடல. இன்னைக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவர்களை குறிவைப்பார்கள். இன்றைக்கு வக்பு சொத்துக்களை குறிவைத்திருக்கிறார்கள், நாளைக்கு கிறிஸ்தவ சொத்துக்களை குறிவைப்பார்கள். ஆனா நம்ம வெறுமனே தேவாலயங்களில் ஜெபம் பண்றது அல்லது அது குறித்து கடவுள் இறை தொண்டு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களை அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் கடவுளாக அல்லது நாம் இறை வழிபாட்டை நேசிக்கக்கூடிய நம்முடைய இயேசுநாதர் கூட மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, அரசியல்படுத்துவதற்கு தான் அவர் முயற்சி செஞ்சார். ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர் தான் அவர். கடவுள்னு சொல்றது வேற. ஆனால் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதில், அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து இந்த மக்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்று மகத்தான ஒரு வழிகாட்டுதல் செய்தவர் நம்முடைய ஜீசஸ். அவ அந்த பின்னணியிலிருந்து நம்ம பார்க்கணும். எவ்வளவு பேர், ஏன் நான் இதை சொல்றேன்னா, இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் போராடி கொண்டிருக்கும் பொழுது, எல்லா விதமான பாஜகவினுடைய கொள்கை திட்டங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அதில் கலந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல. ஏன்னா இங்க கிறிஸ்தவம் முழுக்க இது நீங்க உண்மையா, அதாவது ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. அதனாலதான் பைபிள்ல அது சொன்னாங்க, உங்களில் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லோரும் இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். கரெக்டுங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இதுதான். அது பைபிள்ல என்ன சொன்னதோ அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. நீ கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்னா இங்க நீங்க மனிதர்கள் இருக்கிற சமூகத்தில் எந்த சாதி பாகுபாடும் இல்லைங்கிறத அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். சரியா? அப்ப நாம் எதை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது? நாம் இன்றைக்கு அரசு, இந்திய ஒன்றிய அரசு இந்த மக்களை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மிக மோசமான திட்டங்களை கொண்டு வரும் பொழுது எல்லோரோடும் இணைந்து அந்த திட்டத்தை நாம் எதிர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும். அதுதான் நமக்கான பாதுகாப்பு. இந்த சட்டம் இருக்கிற வரை தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்ப கிறிஸ்தவர்களை ஒடுக்குறாங்க, முஸ்லீம்களை ஒடுக்குறாங்க அப்படிங்கறத அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்புணர்வோடு இந்த கூட்டமைப்பு செயல்பட வேண்டும், வழிநடத்த வேண்டும். இந்த கோரிக்கைகள், அத்தனை கோரிக்கைகளையும் நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்கள் கவனத்திற்கும் நம்ம நீங்க எல்லாம் கொண்டு சென்றிருக்கிறீங்க. கட்டாயம் இந்த அரசு என்பது நமக்கான அரசு, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு. எந்த சூழலிலும் இந்த அரசு, நம்முடைய அரசு முழுமையாக இந்த கோரிக்கைகளை நாங்கள் கட்டாயம் முதல்வர் அவர்களிடம் கொண்டு செல்வோம். கொண்டு சென்று இந்த கோரிக்கைகள் எப்படி மதமாறிய தலித்துகளுக்கான அந்த இடஒதுக்கீடு எஸ்சி பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறது நீண்டகால கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக நாம் போராடி இருக்கின்றோம். மீண்டும் அந்த கோரிக்கை வெற்றி வரும் வரை உங்களோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஜீசஸ். நம்ம எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அவர்களுடைய பிஸியான இந்த ஷெட்யூல்லையும் நம்முடைய கூட்டமைப்பை மதித்து கிறிஸ்துவை நேசித்து இந்த இடத்தில் ஊழியர்களை உற்சாகப்படுத்த தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார்கள். கைகளை தட்டி நாம் அவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். என் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் சபாநாயகர் அவர்களுக்கும் வாழ்த்துரை தந்து கௌரவிப்பார்கள். கைகளை தட்டி நம்முடைய அண்ணனை வரவேற்போம். நல்ல கைகளை தட்டும். என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய இறை மக்களே, வணக்கத்திற்குரிய பேராயர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இப்படி அரங்கம் முழுவதும் ஒரே விசுவாசத்தால் நிரம்பிய அற்புதமான மக்களாக இருக்கிறீர்கள். இன்றுதான் தேர்தலுக்கு பிறகு இரண்டு நம்முடைய அருமையான கண்மணிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று உங்கள் மூலமாக நான் பெற்றிருக்கிறேன். தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு யாராவது நம்முடைய ஜேசிடி பிரபாகர் சட்டப்பேரவை தலைவராக ஆகிவிடுவார் என்று யாராவது சொன்னால் நான் கேட்டிருப்பேன், உனக்கு என்னையா மைண்ட் இண்டு சரியில்லையான்னு கேட்டிருப்பேன். வன்னி அரசு ஒரு அமைச்சராக இருப்பார்னா நீ உண்மையிலேயே அரசியலே புரியாத ஆளியான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இறைவனுடைய கரங்கள் எவ்வளவு வலுவான கரங்கள் என்றால், நம் கண்களுக்கு தெரியாமல் ஊடாடி நமக்கு தெரியாமலே விளையாடி அற்புதங்களை நம் முன்னால் அதிசயங்களை நிறைவேற்றி காண்பிக்கின்ற ஒரு அற்புதமான இறைவனாகத்தான் இவர்களை பார்க்கிறேன். அருமை நண்பர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் மாண்புமிகு, நான் நண்பர்கள் சொல்லக்கூடாது, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர், எனக்கு ஒரு 1/4 நூற்றாண்டு கால நண்பர். நாங்கள் ஒரு சாலை மாணாக்கர்கள், ஒரே அரங்கிலே ஒரே தலைவரின் கீழ் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள், காலையிலிருந்து மாலை வரை ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். சுமைகளை துயரங்களை பகிர்ந்திருக்கிறோம். இன்று அவர் இவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்திருப்பது எனக்கு ஒரு பெரிய இறை நம்பிக்கையை தந்திருக்கிறது. ஏன்னா அவர் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு தேவாலயம் இருக்கிறது. அந்த தேவாலயத்தில் அடரேஷன் நடக்கும். அங்கே இறந்து போன என் மனைவி அங்க தினசரி போவார். போயிட்டு சொல்லுவாரு, நீங்களும் கோயிலுக்கு போறீங்களா? இந்த ஜேசிடி பிரபாகர் எவ்வளவு பக்தியாக அங்கே ஆராதனை செய்கிறார் என்று பாரு. ஒரு நாள் கூட தவற மாட்டார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், இறைவன் இவரை உயர்த்தி தீர்வது என்கிற முடிவோடு இதை செய்து கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தம்பி வன்னியரசு அவர்கள் ஒரு கள போராளி. அவர் அமைச்சர் என்கிற அங்கீகாரத்தை ஒரு நாளும் அவர் யாசிக்கவில்லை. வாழ்க்கை முழுவதும் திருமாவளவன் என்கிற அந்த போராளியோடு ஒரு லெப்டினன்டாக, ஒரு தலகர்த்தராகத்தான் அவரோடு பணியாற்ற வேண்டும் என்று நினைத்தாரே ஒழிய, ஆனா இறைவன் என்ன செய்யறாருன்னா, நீ உன் கடமையை நீ ஒழுங்கா செஞ்சா நான் என் கடமையை நான் செய்வேன் என்று சொல்லி அவரை உழைத்திருக்கிறார். இவர்களெல்லாம் இன்று அதிகாரத்தில் இருப்பது நமக்கு மிகப்பெரிய வலிமை. அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். இதுல நம்முடைய அருமை மாண்புமிகு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் எந்த இடத்திலையும் தன்னுடைய விசுவாசத்தை பற்றி வெட்கப்படுவதில்லை. தன்னுடைய நம்பிக்கையை அவர் முதல் உரை சபாநாயகராக பேசிய உரை காலத்தால் முழுவதும் அழியாத கல்வெட்டாக பதிக்க வேண்டியவர். ஆகவே அன்பிற்குரிய எதிர்காலம் ரொம்ப சவால் நிறைந்த காலம். இது நம்முடைய அரசு, நமக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசு. நாம் எல்லோரும் இந்த அரசை பாதுகாத்து பத்திரமாக அவர்களோடு பயணிக்கணும். ஒரு பன்முக சமூகத்திலே வாழ்கிறோம். முதலமைச்சருக்கு பல நெருக்கடி இருக்கிறது, அரசாங்கத்திற்கு பல நெருக்கடி இருக்கிறது. நம்முடைய சமூகத்திற்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாக ஒரு அரசு என்றும் இருந்து விட முடியாது. ஆகவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த அரசுக்கு அனுசரணையாக இருந்து இந்த அரசிடமிருந்து பயன்பெறுவதுதான் நமக்கு இருக்கிற சவால். நிச்சயமாக எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான மிகப்பெரிய பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு இருக்கிறது. போராளியாக இன்னைக்கு அவர் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மட்டுமல்ல, அவர் சமூக நலத்துறை அமைச்சரும் கூட. அதனால அவருக்கு இனம் மதம் சாதி கடந்த ஒரு அமைச்சரவையை கையில வைத்திருக்கிறார்.
சட்டப்பேரவை தலைவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. ஆகவே இந்த 2 அதிகாரமும் பெற்றவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. தம்பி நெல்சன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரை வைத்துக்கொண்டு இந்த பகுதி மக்கள், இந்த திருச்சபை மக்களுக்கு சுயாதீன திருச்சபை தான் உண்மையிலேயே உயிரோட்டமான திருச்சபை. ஆகவே அந்த திருச்சபையை சார்ந்த மக்களுக்கு சேவைகள் பல செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பாக வாழ்த்தி மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு இந்த சார்